ஓம் வசிஷ்டேஸ்வராய நம. வாஸ்து ஜாம்பவான்கள், வாஸ்து ஆசிரியர்கள், வாஸ்து ஆர்வலர்கள், வாஸ்து நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை கூறி, வாஸ்து வாஸ்துங்கிறது இப்ப ஜோதிடம் இருக்கு, வாஸ்து இருக்கு. இப்ப நீங்க ஜோதிடத்தையும் பாக்குறீங்க, வாஸ்துவையும் பாக்குறீங்க. இந்த வாஸ்துக்கு ஏன் முக்கியத்துவம் தராங்கன்னு யாருக்கும் தெரியுமா? ஜோதிடத்துல 12, வாஸ்துல 8. ஏன் முக்கியத்துவம் தராங்கன்னு யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. நம்ம சப்ஜெக்ட்ல குரல் கொடுக்கணும், குரல் கொடுத்தாதான் வண்டி ஓடும். தெரியல சார். இது தேன் மாதிரி. இந்த வாஸ்துங்கிறது தேன் மாதிரி. ஏன் அப்படின்னா அது டைரக்டா பிளட்டுக்குள்ள போகுமா இல்லையா? இப்ப ஜோதிடம் பாக்குறோம், 4ஆம் அதிபதி நவாம்சத்தில் சுபகிரக தொடர்பு ஆகி பலகால் ராசியில் இருந்தால் ஒன்றிற்கு மேற்பட்ட மனை ரூல் அதுல நிறைய இருக்கு, நிறைய சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் இல்ல, அந்த தொடர்பு எல்லாம் இல்ல. என்ன செய்வாங்க ஜோதிடர்கள்? தான் செய்வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொல்றாங்கல்ல இல்லையா? இது அதர்மண வேதத்துல வருது, எது வாஸ்து. அப்ப அதுக்கு வழி என்ன ஆகுது? ஒரு இடத்துக்கு போக மாறுங்கிறது தான் சொல்றாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். அப்ப டைரக்டா அதுதான், அதான் தேர் மாதிரின்னு அது சுத்தி அழைச்சு வர்றது, இது டைரக்ட். ஆனா ஜோதிடம் சைனாகாம இத கத்துக்கலாம், முழுமை பெற முடியாது. அது தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். வாஸ்து நிறைய பேர் ஜோதிடம் தெரிஞ்சு இருக்கிறதுனால இப்ப இத சொல்றேன். தெரியாதவங்க பிரச்சனை கிடையாது, சரிங்களா? போர்டு தெரியுங்களா எல்லாருக்கும்? போர்டு தெரியுதா? சரி சார். அதான் கட்டம், தெரியாதவங்க போட்டுக்குங்க. இது ஒரு நீள் வட்டம், வட்டம் கிடையாது, நீள் வட்டம். நம்ம வசதிக்காக இதை கட்டமா போட்டுக்கிறோம். அதனாலதான் நட்சத்திரங்கள்லாம் இங்க உடையுது. சரி, நல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு இந்த வீடுன்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால அதை சொல்றேன். வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 4ஆம் பாவகம், இது 1ஆம் பாவகம். எல்லாத்துக்கும் சார் நீங்க ஜாதக நோட்டு எடுத்து பார்த்தாலும் இதான், இது காலச்சக்கரம். இந்த 4ஆம் பாவகம் இதான் வீடு. வீடை கொடுக்குறவங்க இவங்கதான். சரி, இப்ப பாருங்க, தனம் வேணுமா? தனம், பொருளாதாரம். ஒரு மனுஷனுக்கு பொதுவா தனம் வேணுமா? தனம்ங்கிறது 2ஆம் பாவகம். இறை அருள் வேணுமா? இறை அருள், இறைவனோட அருள் வேணும், அது 5ஆம் பாவகம். அடுத்தது துணை இல்லால் ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுமை பெறத்துக்கான வரத்துக்கான ஆள், 7ஆம் பாவகம். அடுத்தது பாக்கியம். நம்ம உழைக்காம ஒரு விஷயம் வருது இல்லையா? இப்ப எதுவுமே பண்ணல, உழைக்காம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதான் 9ஆம் பாவகம். எல்லாம் போக மீதி இருக்கிற லாபம், அதுதான் 11ஆம் பாவகம். நல்லா புரிஞ்சுங்க. 12 பாவங்கள்ல 12 வீட்டுல 5 வீடு இந்த வாஸ்துல ஆக்குப்பைட் ஆகும். 12 பாவங்கள்ல 5 பாவகம் ஆக்குப்பைட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மறைவுன்னு இருக்கு, மறைவு, சரிங்களா? மறைவுங்கிறது 3, 6, 8, 12. 10ஆம் பாவங்கிறது கர்மம். தெரிஞ்சுக்கங்க, 10ஆம் பாவங்கிறது கர்மம். இப்ப இந்த 2ஆம் வீட்டுக்கு 1, 2, 3, இந்த 2ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு 4ஆம் வீடு. ஜோதிடம் தெரியாதவங்க தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு புரியும், அதனால சொல்றேன். இந்த 2ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடுங்கிறது மறைவு.
இறையருள் 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடுங்கிறது 4ஆம் பாவம். 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு மறைவு. 7ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு. 10ங்கிறது நம்ம எடுத்துட்டு வந்த கர்மாவுக்கு. 7ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு இந்த 4ஆம் பாவம். வீடுன்னு சொல்லக்கூடிய பாவகம். பாக்கியம். உழைக்காம வரக்கூடிய சொத்து இருக்கு இல்லையா, பாக்கியம். 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் வீடு இந்த 4ஆம் பாவகம். எல்லாமே போக கையில வச்சிருந்த லாபங்கள் 11ஆம் வீட்டு. 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் பாவகம். அதுவும் மறைவு. அப்ப இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணா 5 விஷயங்கள் நல்லா இருக்கும். ஏன் புரியுதுங்களா? யார் யாருக்கு புரியல? சார் லக்னத்திலிருந்து வச்சுக்கணுங்களா? லக்னத்திலிருந்து நம்ம அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். இது காலச்சக்கரம். ஆமா, லக்கணம். லக்கணத்துக்கு 2ங்கிறது தான் தனம், பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது. இந்த 2ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம், 3ஆம் பாவம். 3ங்கிறது மறைவு. அதே மாதிரி லக்கணத்துல இருந்து 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகம் இருக்கு. இந்த 5ஆம் பாவகம், 5ஆம் வீடு இறை அருளை குறிக்கிறது, குல தெய்வத்தை குறிக்கிறது. இந்த குலதெய்வ பாவத்துக்கு இந்த 4ஆம் பாவகம் 12ஆம் பாவகமும் வருது. அதுவும் மறைவு. அடுத்தது 7. ஒரு வாழ்க்கை முழுமை பெறணும்னா என்ன வேணும்? எதிராளி வேணும். இந்த எதிராளிக்கு 10. 10ங்கிறது கர்ம பாவகம். அதனாலதான் தனியா எழுதியிருக்கேன். நம்ம கர்மத்தை தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். 10ஆம் பாவகம். அதே மாதிரி 9. உழைக்காம வரக்கூடிய சொத்து, உழைக்காம வரக்கூடிய லாபம் எல்லாமே 9 தான். இந்த லாபத்துக்கு இது 8ஆம் பாவம். எல்லாமே அடைஞ்சு மிச்சம் மீதி இருக்கிறது தான் லாபம். இந்த லாபத்துக்கு இது 6ஆம் பாவகம். 11ஆம் பாவம்ங்கிறது லாபம். இதுக்கு 1, 2, 3, 4, 5, 6. 6ஆம் பாவகம். அதுவும் மறைவா போயிடுது. அப்ப இந்த ஒரு பாவத்தை, இந்த ஒரு வீட்டை, இதான் வீடு வாஸ்துன்னு வச்சுக்கங்க. இந்த ஒரு வீட்டை சரி பண்ணும்போது எத்தனை வீடு சரியாகுது? 5 வீடு சரியாகுது. அதனால அணின்னு தேனுன்ட்டேன். டைரக்டா இறங்குறது. இத ரூலா சொல்லவா இல்ல போதுமா? புரியுதா உங்களுக்கு? ரூலா சொல்லிடவாங்கன்னா ஏன் ரூலா யாருக்கும் வேணுமா? ரூலா வேணுமா? குரல் கொடுங்க. புரியுது சார், ஐயா புரியுது 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 வணக்கம் ஐயா. புரியுது புரியுது. இப்போ வேற 4ஆம் யாராவது பாவத்தை சரி, 4ஆம் பாவத்தை சரி பண்ணா 2, 5, 7, 9 தான் நம்ம பெனிஃபிட் அடையலாம். ஆமா, சரியாகுங்கிறது தானே விதி. அதான் அதான் அதுதான் சொல்றோம். இல்ல உங்களுக்கு தெரியுதுங்க சார், தெரியாதவங்க இருப்பாங்கல்ல. இல்ல நான் புரிதல் சரி பண்ணிக்கிறேன் சார், கேட்டுக்கிறேன். சரி, அழிச்சிருவோமா? சரி, தென்னக வாஸ்து. ஏன் இதுக்கு தென்னக வாஸ்து அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி. இப்ப தென் பகுதியில சிவன் இருக்காரு. நீங்க ஃபாரின் கண்ட்ரி போனாலும் அங்கேயே உட்கார்ந்துருக்காரா இல்லையா? அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. எங்கேயோ ஒருத்தவங்க பள்ளம் தோட்டுறாங்க, லிங்கம் வருதா இல்லையா? நிறைய பேப்பர்ல படிக்கிறோமா இல்லையா? ஆமா சார். ஜெர்மன்ல, இத்தாலியில கால்ல தோண்டினாங்க, லிங்கம் வருது. படிக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த ஆமா சார். வாஸ்து நல்லா புரியும். வாஸ்து லாட்டிடியூட் லாங்கிடியூட் மாறுபடும் பொழுது வாஸ்துவும் மாறுமா இல்லையா? அந்த காலத்துல கீர்த்தி வீடு சார், சரிங்களா? மரம் உரைச்சி தீ பத்திக்கும். பத்திக்கும் போது கூரை எரிஞ்சிடக்கூடாதுன்னு வாசல்ல மரம் இருக்க. நம்ம வசதிக்கு தானே எழுதுனாங்க. அத அறிவியலை கலந்து எழுதுனாங்க. இந்த காலத்துல கீர்த்தி வீடு இருக்கா? இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாஸ்துங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த தென்னக வாஸ்து அப்படிங்கிறது நம்ம உடல்ல உறுப்புல கணையம், ஹார்ட், லிவர் இதெல்லாம் செயல்படக்கூடிய நேரங்கள் எல்லா நேரங்களுக்கும் ஒத்து வருதான். அதே மாதிரிதான் இந்த நம்ம பகுதியில பார்க்கக்கூடிய வாஸ்து நீங்க எந்த பகுதியில பார்த்தாலும் ஒரு 75% டச் வருதுங்கிறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் தென்னக வாஸ்துன்னு வச்சோம். சரி, அடுத்தது
தென்னக வாஸ்து அமையப்பட்ட விதம், அதை எழுதிக்க. ரூலா தான் சொல்லுவேன், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். தென்னக வாஸ்து அமையப்பட்ட விதம் அப்படியே எழுதிக்கணும். இது ஃபார்முலா. தென்னக வாஸ்து அமையப்பட்ட விதம், அமைக்கப்பட்ட விதம். நல்லா பாருங்க, இந்த ஃபார்மேட்ல தான் சார் இந்த சப்ஜெக்ட் அமைச்சிருக்கோம். அதனாலதான் இதை எழுதுறேன். ஜேகேடி ஜிஆர் அண்ட் பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேங்கிறது ஜாதகம், ஜேங்கிறது ஜாதகம், ஏங்கிறது குழி பொருத்தம், ஏங்கிறது குழி பொருத்தம். டி அப்படிங்கிறது தலைவாசலும் தோஷங்களும், தலைவாசலையும் குறிக்கும் தோஷங்களையும் குறிக்கும். ஜிஆர் அப்படிங்கிறது கோல்டன் ரூல், எங்கெங்க எதை அமைக்கணும் எதெல்லாம் அமைக்க கூடாதுங்கிற விதிகள் ஈர்பலைக்கு தகுந்தவாறு வரும். அண்ட் பிஎஸ்ங்கிறது ப்ராப்பர் சொல்யூஷன். அண்ட் பிஎஸ்ங்கிறது சார் உங்களோடது மியூட் ஆயிடுச்சுங்க சார், மியூட் எடுத்துருங்க சார். அண்ட் பிஎஸ்ங்கிறது ப்ராப்பர் சொல்யூஷன். ஐயா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, ஜெயங்கிறது என்ன? ஐயா பொறுமை வேணும், பொறுமையா இருந்தா தான் அறிமுக வகுப்பு புரியும். சொல்லுங்க மேடம். ஜாதகம். ஜாதகம். உமாமா மியூட் எடுத்துட்டு பேசுங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஏங்கிறது குழி பொருத்தங்கய்யா. டீங்கிறது தலைவாசலை குறிக்கும் தோஷம். தலைவாசல் தோசைங்க, தலைவாசலையும் குறிக்கும் தோசை, ரெண்டுத்துக்கு டீ வருதா இல்லையா? ஆமா. அதனால டீ ரெண்டு மேட்டரையும் ஒன்னா வச்சாச்சு. ஜிஆர் கோல்டன் ரூல்ஸ் அண்ட் பிஎஸ் ப்ராப்பர் சொல்யூஷன். இந்த ஃபார்மேட்ல தான் இந்த சப்ஜெக்ட் அமைச்சிருக்கும். புரியுதுங்களா? இப்ப இத பத்தி யாருக்கும் தெரியுமா? குழி கணக்கு பத்தி தெரியுமா? குழினா என்ன? தெரியாது. தலைவாசல் அமைக்கக்கூடிய விதம் தெரியுமா? தெரியாது. கோல்டன் விதிகள் வாஸ்துல எது எது எங்க எங்க இருக்கணும்? சரி, பரிகார அமைப்பு நான் சொல்றேன். சரி, இப்ப இதை அழிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணுத்துக்காக விளக்கம் சொல்றேன், எழுதிக்கிங்க. ஜாதகம். ஜாதகம் சரிங்களா? ஜாதகம் இத பத்தி எல்லாமே சொல்லலாம். இருந்தாலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட இந்த வாஸ்து குறிப்புல ஜோதிடம் தெரியாதவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரிதான் சப்ஜெக்ட் அமைச்சிருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஜோதிடமே தெரியாது சார், தாராளமா வரலாம். அவங்களுக்கும் புரியுற மாதிரிதான் சப்ஜெக்ட் அமைக்கப்பட்டிருக்கு. போட்டு கிரகம் பாவை எல்லாத்தையும் போட்டு நம்ம குழப்ப மாட்டோம். 3 விஷயம் அது உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்ட அதையும் சொல்லி தந்துருவோம். ஜோதிட ரீதியா அதையும் ஈஸி தான். சரிங்களா? இப்ப பாருங்க, ஜேங்கிறது ஜாதகம் அப்படின்னு எழுதிட்டு, இதனை கொண்டு ஒருவர் இதனை கொண்டு ஜாதக ரீதியா என்னென்ன வாஸ்துல சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஆனா ஜாதகம் இல்லாமலே நீங்க சொல்லலாம். ஒரு லக்கணம் இது மாதிரி தெரிஞ்சாலே போதும். இதனை கொண்டு ஒருவர் வசிக்கும் திசைகளை நாம் யூகிக்க முடியும். இத கொண்டு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எனக்கு மேற்கு பார்த்து மனம் வேணும், தெற்கு பார்த்து வேணும், கிழக்கு பார்த்து வேணும், இதுலதான் நீங்க இருப்பீங்க. இதையும் செக் பண்ணிக்கலாம். இதுதான் அமையும். 85% இதுதான் அமையும். அதை மாத்த கஷ்டம், அது தெரிஞ்சுக்கணும்.
இதனை கொண்டு ஒருவரின் வசிக்கும் திசைகளை திசைகளை, அதாவது வசிப்பிட திசை, கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, நாம் யூகிக்க முடியும். அடுத்த பாயிண்ட், இதனை கொண்டு எல்லாருக்குமே ஒரே தசை காட்டாது, ஒரு 2-3 தசை சேர்த்துதான் காட்டும். மேலும் இதனை கொண்டு ஜாதகரின் அதிர்ஷ்ட திசைகளை யூகிக்க முடியும். அதுல எது நமக்கு அதிர்ஷ்டங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த திசை நமக்கு அதிர்ஷ்ட திசையும் தெரிஞ்சுக்கலாம். இதனை கொண்டு, ஜாதகத்தை கொண்டு நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில உங்க வீடு அமையுங்கிறதையும் யூகிக்க முடியும். அதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஏடிஎம் சென்டர் எய்தாப்ல இருக்கிற மாதிரி, அரிசி கடை பக்கத்துல தான் உங்க வீட்டு அமைப்பு அமையும் சொல்றாங்க இல்லையா, இதையும் யூகிக்கலாம். ஐயா வீடு வாங்க போறேன், இடம் வாங்கலான் இருக்கேன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்துல, ஒரு முறுக்கு போடுற இல்ல இட்லி சுடுற வீட்டுக்கு பக்கத்துல இந்த மனம் உங்களுக்கு அமையும், போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லையா, அதையும் யூகிக்க முடியும். தேர்ட் பாயிண்ட் திருப்பி சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட், இதனை கொண்டு ஜாதகர் வசிப்பிட வெளிப்புறனா சூழல், வெளிப்புற சூழலை யூகிக்க முடியும். எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க. மேலும் அவர்களின் உட்புற தோற்றம், வெளிப்புறம் நம்ம மாற்ற முடியுமா, வாட்டர் டேங்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா, உட்புற அமைப்புகளை அதிர்ஷ்ட சூழலாக மாற்றிக்க முடியும். சரிங்களா? இப்ப துலாம் லக்கணம் யாரு இருக்கீங்களா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். துலாம் லக்கணத்துக்கு ஒரு குருவி கூடு கட்டுனுச்சுன்னா யோகம், புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, குருவி கூடு கட்டுதுன்னு டிஸ்போஸ் பண்ணிடுவீங்க, அது யோகம் துலாம் லக்கணம். அப்ப நீங்க குருவி கூட இயற்கையிலே கொண்டாந்து வச்சீங்கனாலும் அது கூட ஆயிடும் இல்லையா? இந்த மாதிரிதான் மாத்திக்க முடியும். ஐயா புரியுதுங்களா? ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு உங்களுடைய திசைய முதல்ல தேர்ந்தெடுக்கலாம், அதோட அதிர்ஷ்ட திசை என்னங்கிறத பார்க்கலாம், அது எந்த மாதிரியான சூழல்ல நமக்கு அமையுங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அதிர்ஷ்ட சூழலை நம்ம முடிஞ்ச அளவு அமைச்சுக்கலாம். புரியுதுங்களா? சப்ஜெக்ட் எப்படிங்க இருக்கு அப்ப கேட்பேன். சரி, அடுத்த அத்தியாயத்துக்கு போவோம். அடுத்தது என்னங்க சார்? ஐயா என்னங்க சார் ஏதோ சொன்னீங்க, சொல்லுங்க. திரும்ப விட மாட்டேங்கிறீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல சார், அவர் மியூட் போடாம பேசிட்டார், வேற ஒண்ணும் இல்ல. திரும்பினாலும் பயனில்லை. அடுத்தது சரி, இந்த குழி பொருத்தம் பாத்தீங்கன்னா வாஸ்துல என்னென்ன டைப் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வரும். அதாவது மண்டூக வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, பரமசாகி வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு, இது எதுக்கு, நம்ம எந்த மாதிரியான குழியை அமைக்க போறோம், எந்த மாதிரியான மனையில பசுமனை, சிம்மமனை, கருடமனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு இருக்கு, நம்ம இதனால இந்த குழியை வச்சு நம்ம என்ன பயன்படுத்தலாங்கிற விஷயங்கள் வரும். அதையும் ரூலா சொல்றேன், எழுதிக்கிங்க. இதனை கொண்டு இந்த குழி எதுக்கு அப்படிங்கறத எழுதிக்கிங்க. இதனை கொண்டு நாம் எவ்வித மனைகளை அமைக்க போகிறோம் என்பதனை யூகிக்க முடியும். எந்த மாதிரியான மனையை நம்ம அமைக்க போறோங்கிறத
யூகிக்க முடியும். ஆண்மனையா பெண்மனையா? அதே மாதிரி நம்ம மனை, இந்த மனை சாதகமா அல்லது பாதக மனையா? இந்த மனை சாதக மனையா அல்லது பாதக மனையா என்பதனை கண்டறிய முடியும். என்பதனை கண்டறிய முடியும். எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க, பொறுமையா எழுதுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேலும் தோஷங்களை காணவும் பயன்படும். ஒரு மனம் வாங்குறீங்க, அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுல தோஷம் இருக்கா இல்லையா? இந்த புளி வச்சுதான் கழுவு. அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புலியில ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் கோணல் வந்து முற்றிலும் கோணலா? அப்ப ஆரம்பத்திலேயே வெற்றி பெறறதுக்கான, சார் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனைக்கு இப்ப கருட மனை அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. போர்வை பெட்ஷீட் வாங்குறோம், எப்ப பயன்படும்? சித்திரை மாசம் பயன்படுமா? பெட்ஷீட் எப்ப பயன்படும்? குளிர்காலம். மார்கழி. குளிர்காலத்துல. புரியுதுங்களா? அப்ப இந்த மனைக்கு நாள் இருக்கு. பூஜை போடுறீங்க இல்லையா, அந்த நாளை தேர்வு செய்ய இந்த மனை பயன். புரிஞ்சுங்க? முதல்லயே கோணல் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கிய விஷயங்களை காட்ட இந்த குழி பயன்படும். நம்ம ஆரம்ப நிலையிலேயே வெற்றி நிலையை அடைய வாஸ்து பூஜை நாட்களை தோஷமின்றி தேர்வு செய்வதற்கு இந்த புலி பொருத்தங்கள் பயன்படுத்துகின்றன. ஆரம்ப நிலையிலேயே வெற்றி நிலையை அடைய தோஷமின்றி தேர்வு செய்வதற்கு, வாஸ்து பூஜை நாட்களை தோஷமின்றி தேர்வு செய்வதற்கு இந்த குழி பொருத்தங்கள் பயன்படுகின்றன. எழுதுங்க, ஒரு நிமிஷம். சரி, அடுத்த அத்தியாயம். அடுத்தது என்ன சார்? தலைவாசல் தோஷம். டி. சரிங்களா? டி. ஃபர்ஸ்ட் வந்து தலைவாசலை பார்ப்போமா, தலைவாசல் பார்ப்போம். தலைவாசல் இருக்கு. தலைவாசல் பாத்தீங்கன்னா பூமி வந்து, நல்லா புரிஞ்சுங்க, பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட கோணம் சாஞ்சிதானே சுத்துது. 25 டிகிரி 3 பாகை. சரிங்களா? சாஞ்சிதான் சுத்துது. தன்னை தானே சுத்துது, சூரியனையும் ஒரு தடவை சுத்துது இல்லையா? இதான அதோட வேலை. அப்ப இந்த பூமி குறிப்பிட்ட டிகிரி சாஞ்சு சுத்தும் பொழுது ஒரு வேவ்ஸ் உண்டாகுமா இல்லையா? எனர்ஜி, காஸ்மிக் வேவ்ஸ். அப்ப இந்த சூரிய ஒளி பூமி மேல படும், ஏன்னா சூரியனையும் ஒரு தடவை சுத்தி வருது. அப்ப உத்தராயண காலத்துல சூரியனோட ஒளி எப்படி போகும்? வடக்கு நோக்கி போகும்.
இதை எழுதாதீங்க, கேட்டுக்கங்க, ரூலா சொல்றேன். தட்சிணாயன காலத்துல தெற்கு நோக்கி போகும். இப்ப இந்த பூமி அன்னை தானே சுத்தும் பொழுது ஒரு வேவ்ஸ் உருவாகுது. இந்த சூரிய ஒளி வடக்கு நோக்கி பூமி மேல படும் பொழுது இந்த ஒளி ஆற்றலும் அந்த காற்றாற்றலும் அதான் காஸ்மிக் எனர்ஜி. சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்து குறிப்பிட்ட பகுதியில நேர்மின், அதாவது நல்ல அலைகளையும் உருவாக்குது, கெட்ட அலைகளையும் உருவாக்குது. இப்படி உருவாக்கும் பொழுது பூமி காந்தமாவே மாறிடுது. எப்படி? அதோட வட துருவம் பூரா நேர்மின் ஆற்றலையும் தென் துருவம் பூரா அதற்கு எதிரான ஆற்றலையும் வாங்குது. அதத்தான் நமக்கு அனுப்புது. அண்டத்தில் உள்ளதான பிண்டத்துல இருக்கு, அங்க என்ன ஆற்றல் இருக்கோ அதே தானே இங்க இருக்கு. அப்ப நேர்தன்மைகள் கொண்ட வர ஆற்றலை நம்ம உச்சவாசல்னு சொல்றோம். புரியுதுங்களா? எதிர்த்தன்மை கொண்ட ஆற்றலை மூடிடும். நேர்த்தன்மை கொண்ட ஆற்றல உச்சவாசல் மற்றும் மத்திம வாசல்னு சொல்றோம். அதையும் தெரிஞ்சு இப்ப ரூலா சொல்றேன், எழுதிக்கிங்க. பூமி ஒரு குறிப்பிட்ட சாயமான கோணத்தில், பூமி ஒரு குறிப்பிட்ட சாயமான கோணத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டுள்ளது. பூமி ஒரு குறிப்பிட்ட சாய்வான கோணத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டுள்ளது. இதன் சுழற்சி விசையினால் வான்மண்டலத்தில் பிரபஞ்ச ஆற்றல் உருவாகின்றது. காஸ்மிக் எனர்ஜி. எழுதிட்டீங்கன்னா இதன் சுழற்சி விசை காரணமாக வான்மண்டலத்தில் பிரபஞ்ச ஆற்றல் உருவாகி. சரி, அடுத்தது. அது மட்டுமல்லாமல் பூமி தன்னைத்தானேவும் சுத்துது, சூரியனையும் சுத்துது. பூமி தன்னைத்தானேவும் சுத்துது, சூரியனையும் சுத்துது. அப்போது உத்தராயண காலங்களில், ஏன்னா சூரியனும் சுத்துது இல்லையா, அதனால அப்பொழுது உத்தராயண காலங்களில் சூரிய ஒளியானது பூமியின் வடக்கு பக்கமாக பயணம் செய்கிறது. தட்சிணாயன காலங்களில் சூரிய ஒளியானது தெற்கு பக்கமாக பயணம் செய்கிறது. சூரிய ஒளியானது பூமி மீது குறிப்பிட்ட சில பகுதிகளில் குறிப்பிட்ட சில நேரங்களில் ஆக்க சக்தியினை வெளிப்படுத்துகிறது. ஆக்க சக்திகளை வெளிப்படுத்துகிறது மற்றும் பிற பகுதிகளில் அதற்கு எதிர்மறையான சக்திகளை வெளிப்படுத்துகிறது.
ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஐயா இன்னொரு டைம் சொல்லுங்க. சூரிய ஒளியானது பூமி மீது குறிப்பிட்ட சில பகுதிகளில் சில நேரங்களில் ஆக்க சக்தியானது ஆக்க சக்தியினை வெளிப்படுத்துகிறது. மற்றும் பிற பகுதிகளில் அதற்கு எதிர்மறையான சக்திகளை வெளிப்படுத்துகிறது. இந்த நேரங்கள்ல நல்லா புரிஞ்சுக்க, இந்த நேரங்கள்ல பூமி தன்னை தானே சுற்றி வருவதன் காரணமாக அது சுத்திக்கிட்டு இருக்கு, அது ரேஸ்ல இருக்கு. பூமி தன்னை தானே சுற்றி வருவதன் காரணமாக அது ஒரு காந்தமாவே மாறிடுச்சு, காந்தமாவே செயல்படுதுன்னு எழுதி. ஆக்க சக்தி நிறைந்த காற்று பூமியை எதிர் திசையில் கடத்தி செல்கிறது. ஒரு வேவ்ஸ் உருவாகுது இல்லையா? அப்ப இந்த பூமி என்ன பண்ணுது, பூமியோட வடதுருவம் நேர்மின் ஆற்றலை ஈர்க்கிறது. தென்துருவம் நேர்மறையான ஆற்றலை ஈர்க்கிறது. புரியுதுங்களா? ஏன் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுது ஐயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? ஆமா ஐயா. என் பாணியில சொல்றேன் இல்லையா? ஆமா. நல்லா புரிஞ்சுங்க. அடிப்படை சப்ஜெக்ட் 5: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். சமூக அறிவியல் பாருங்க, ஹிஸ்டரி, ஜாகிரபி. நல்லா புரிஞ்சுங்க. என்ன வச்சான்? ஹிஸ்டரி, ஜாகிரபி. இப்ப இந்த ஜாகிரபி இருக்குன்னா ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கும் இல்லையா? இதத்தான் என்ன சொன்னாங்க? அண்டகாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். வரலாறு கதை இருக்கு இல்லையா? சிவன் அழிக்க வந்த பொழுது வேர்வை துளிப்பட்டு பூமி கிழிந்து ஒரு பூதம் கிளம்பியது. அந்த பூதம் தன் பசி அடங்க அனைத்தையும் தின்றது. பிரம்மதேவன்கிட்ட போய் வரம் கேக்குது, இப்படி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு என்ன பண்றது? நீ கொஞ்ச நாள் தூங்குப்பா. பிரம்மர் சொல்ற, நீ கொஞ்ச நாள் தூங்கு, சில நாள் எந்திரிக்கும் போது பூமியில உள்ள மக்கள் எல்லாம் உனக்கு பூஜை பண்ணி உன்னோட சமையலுக்கு தேவையான விஷயங்கள், சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்களை படைப்பாங்க. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணு. அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்காங்க? அவரு எங்க படுப்பாரு? தென்கிழக்குல தலை வச்சு தென்மேற்குல கால் நீட்டுவாரு. அப்ப என்ன சொல்ல வராங்க இதுல இருந்து? பூமியோட அச்சத்தான் அவங்க வாஸ்து பகவான்னு சித்தரிக்கிறாங்க. புரியுதுங்களா? விஞ்ஞானமும் மெய்ஞானமும். ஐயா புரியுதா சொல்றது? புரியுது. இப்ப அந்த நேர்மின் பகுதி இருக்கு இல்லையா, நேர் ஆற்றல் வர பகுதி, அது வந்து சப்ஜெக்ட்ல வரும். உங்களுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க. எல்லாம் புரிஞ்சுங்க. இது நம்ம சப்ஜெக்ட் நிறைய மாற்றங்கள் இருக்கு. எல்லாமே கிரகம் மாறும், எல்லாமே மாறும். புரிஞ்சுங்க. இது வந்து சிதம்பர ஆட்சி சார். சிதம்பர ஆட்சி. கிழக்கு திசைக்கு என்ன கிரகம்? கிழக்கு திசைக்கு என்ன கிரகம்? சூரியன். எவருங்க நான் போடுறேன் பாருங்க. ராகு அச்சினா அங்கதான் நிக்கும். ராகு கேது. கிழக்குக்கு என்னது? கேது. கேது. மேற்குக்கு என்னது? ராகு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ராகு என்னன்னா, ராகுவோட இடம் இது. நல்லா புரிஞ்சுங்க. ராகுவோட இடம் இது இந்த பகுதி. கேதுவோட இடம் தான் எந்த பகுதி? இந்த பகுதி. ராகு பிளஸ்ஸா வேலை செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. ராகு பிளஸ் இங்க இருந்து ஆரம்பிக்கணும்.
ராகு பிளஸ்ஸா வேலை செய்வார், கேது என்ன பண்ணுவார், மைனஸா வேலை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கங்க சார். வாஸ்துல இந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கிங்கன்னா ஆசிரியர்கள் இருப்பீங்க, இந்த பாயிண்ட் ஆய்வு பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் சொல்ற பாயிண்ட் ஜோதிட ரீதியாக ஜோதிடத்தை திருப்புனாதான் சார் வாஸ்து. இது ஒரு மைன்யூட் சீக்ரெட் பாயிண்ட். அங்க எதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் இங்க சரின்னு இருக்காங்க. நீச்ச கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் வாஸ்துவில். ஞாபகம் வச்சுங்க, அதர்மன வேதம் இருக்கு. நீச்ச கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. பாயிண்ட் கொடுத்துட்டேன். சரி, இப்ப பாருங்க, இந்த பாருங்க பிளஸ்ஸா பிளஸ். அப்ப இது என்னது, மைனஸ். இது என்னது, அப்ப பிளஸ் இது என்னது, மைனஸ். இது என்னது, கேதுவோட இடம். கேதுவோட இது மைனஸ்னா இது என்னது, பிளஸ். இது என்னது, மைனஸ். இது மைனஸ். இதான் உச்சவாசல் நீச்சவாசல். எங்க இதெல்லாம் பிளஸ் இருக்கு அங்கெல்லாம் தான் உச்சவாசல் இருக்கும். ஏன் புரியுதுங்களா விஷயம்? நன்றாக புரிகிறது. யாரு புரியல? அதாவது பிரபஞ்சம் ஒரு அச்ச காட்டினா கீழே அண்டம் ஒரு அச்ச காட்டினா பிண்டம் ஒரு அச்ச காட்டணுமா இல்லையா? பிண்டத்தோட அச்சு எது சார்? ராகு கேது மட்டும்தானே சார் ஒரே நேரத்துல சடனா மாறும். 180னா 180, 15னா 15, இது உள்ளனா வெளிய மங்காத்தா. இதத்தான் விஎஸ்பி சிஸ்டத்துல சொல்லியிருப்பேன். விஎஸ்பி சிஸ்டம் யார் வந்தா, அச்ச மையப்படுத்தி தான் பலனே. உனக்கு வீடு இருக்கா இல்லையா தெரிஞ்சிடும், அச்ச பாரு. புரியுதுங்களா ஐயா? உச்சவாசல் நீச்சவாசல் சப்ஜெக்ட்ல வச்சிருந்தது உங்களுக்காக கொடுத்தேன். விஷயம் புரியுதுங்களா? இது ஏன் எதுக்குங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதான் உச்சவாசல் நீச்சவாசல். சரிங்களா? மத்திய பகுதியில வாசல் வச்சு கட்டுவாங்க அணைகடி சாஸ்திரம். அது எதுக்கு? அதுவும் தப்பான வேலையை செய்யாது, அதுவும் நல்ல வேலையை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு ஷார்ட்டா ஒரு விஷயம் என்ன சொல்றேன். இந்த உச்சவாசல் நீச்சவாசல் அப்படிங்கிறது உறவுகளை பிரித்து விடும், வருமானத்தை கொடுக்கும். இப்ப என்ன பாருங்க, இப்ப யாராச்சும் உறவு நிலைங்கிறது போயிட்டு இருக்காங்களா? கலாச்சார மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்ப இந்த உச்சவாசல் வீடு வச்சு வீடு கட்டினவங்க எல்லாம் பாருங்க, அந்த காலத்துல மாமா வருவாரு, சித்தப்பா வருவாரு, பெரியப்பா வருவாரு, பழம் கொண்டு வருவாங்க. இந்த காலத்துல யாரும் வராங்களா? விசேஷமா நேரா போறோம், 10:30க்கு சாப்பாடு, 9:30 to 10:30 தான் கல்யாணம், 10:25க்கு என்ட்ரு ஆகும். சொல்றோமா இல்லையா? அந்த காலத்துல 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் போவாங்களா இல்லையா? இந்த விஷயங்கள் கலாச்சார மாற்றங்களை ஏற்படுத்துது, வருமானத்தை கொடுக்குது. நான் தப்பு சொல்லல. உங்களுக்கு எந்த விஷயம் வேணுங்கிறத நான் கிளாஸ்ல சொல்லிடுவேன், அதை நீங்க எடுத்துக்க. சரிங்களா? அதாவது 2 விதமான வாஸ்து இருக்கு, மண்டூக வாஸ்து, பரமசாயி வாஸ்து. இதுல எல்லா விஷயமும் வரும். சரி, அழிச்சிடவா? ஓகே சார். சரி, கிரகங்கள் மாறும் சார். நம்மள்ட்ட கிரகங்கள் மாறும். எல்லாமே கிழக்கு திசைக்கு என்ன சொல்லுவாங்க? கிழக்கு திசைக்கு என்ன கிழக்கு திசைக்கு எல்லாரும் தான் சொல்லுவாங்க பொதுவா. சூரியன். வாஸ்து படிச்சவங்க எல்லாம் நடத்துறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நான் என்ன சொல்றேன் கேளுங்கிறேன். கிரகங்கள் நல்லா புரிஞ்ச, கிரகங்கள் பெருசா யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா கிரகங்களோட ஒளியத்தான் யாரு வாங்கியிருக்கா? அஷ்டத்துக்கு பாலகர்கள் வாங்கிட்டாங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க சார். குரு எங்க இருக்காரு நவகிரகத்துல? வடக்கு இருக்காங்க சார். எங்க வடக்க இருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப வடக்க இருந்தா எதைதான் பார்க்கணும் சார்? வடக்க ஒருத்தவர் இருந்தா எதை பார்க்கணும்? வடக்கு திசையை தான் பார்ப்பாங்க. தெற்கு தெற்கு அப்ப வடக்க இருந்து தெற்க பார்க்கணும். ஆனா நவகிரகத்துல உள்ள குரு வடக்க இருந்து தெற்க பாக்குறாரா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் வடக்கே வைப்பாரு. அப்ப ஏதோ ஒரு சூட்சம் அங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களா இல்லையா சார்? வடக்க இருந்தா தெற்க பார்க்கணுமா இல்லையா? நீங்க எல்லா கிரகத்தையும் எடுத்துக்கங்க. இப்ப சுக்கிரன் இருக்காரு, கிழக்குல நின்று கிழக்கதான் பார்ப்பாரு. கிழக்கு இருந்தா மேற்க தானே பார்க்கணும்.
அது வந்து உங்களுக்கு கொல்கத்தா மாதிரி மேப்ல கொல்கத்தா மாதிரி உள்ள போயிட்டு வர சப்ஜெக்ட், சொன்னா புரியாது, அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படி வச்சாங்க அப்படிங்கிறத அனுபவத்துலதான் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரியும், அது உங்களுக்கு சொன்னோன்னு வச்சுக்கீங்க, பாஸ்ட் கிளாஸே வரமாட்டீங்க, கிளம்பிடுவீங்க, என்னடா எங்க எங்கேயோ போலாம் அப்படின்னு. அதனாலதான் சப்ஜெக்ட்டுக்கு இது தேவையோ அதை வச்சிருக்கேன். சரி, அடுத்தது தோஷங்கள். அதே டி சார். தோஷங்கள் பாத்தீங்கன்னா வெறும் வாசப்படியை மாத்தி இருந்துச்சு சார். உச்ச வாசலுக்கு பதிலா நான் நீச்ச வாசல் வச்சுட்டேன், அக்னி மூலையில செப்டிக் டேங்க் வச்சுட்டேன்னா சரி, இந்த தோஷம் மட்டும்தான் தோஷமா? ஒரு வீட்டை பாதிக்குமா? இந்த தோஷம் மட்டும்தான் தோஷமா? சொல்லுங்க பார்ப்போம். பெண் சாபம் இருக்கு, தெய்வ தடை இருக்கு, அக்னி அபவிருத்தி இருக்கு, பிரேத சாப தோஷம் இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி விட்டுருவேன். சரிங்களா? அதே மாதிரி கர்ம தோஷம், வேணா தோஷத்தை பத்தி சொல்றேன், சும்மா லைட்டா எழுதிக்க. பெண் சாபம், இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களை துன்புறுத்தி வீட்டில் வாழ விடாமல் செய்வதால் வருவது பெண் சாபம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டானா இருக்கும். குண்டான்லாம் எப்படி இருக்கும்? பெருசு பெருசாதான் இருக்கும். அவ்வளவு பேருக்கு சமைக்கணும். புரியுதுங்களா? இப்ப வீட்டுல வந்து ஒரு ஒரு ஆள்கிட்ட அழுத்தி துன்புறுத்தி அந்த வீட்டிலே ஏன் வாழ்றோம்னு ஆக்கிடுவாங்க. பெண் சாபம். அடுத்தது பாருங்க, சர்பதோஷம். இது வந்து ஜோதிடத்துல இருக்கு, இங்கேயே இருக்கு. சர்பதோஷங்கிறது என்னன்னா, இடம் வாங்க போற இடத்துல புத்து இருக்கும் சார். புத்து, இந்த புத்து இருந்தா வீடு கட்டணுமான்னா அப்படி கிடையாது. ஒரு சில இடங்கள்ல இருந்தா தோஷமாயிடும். அது என்ன இடம் அது வரும். ஒரு சில இடங்கள்ல புத்து இருந்து அதை இடிச்சிட்டு வீடு கட்டினா அது தோஷமாகும். அடுத்தது தெய்வத்தடை. ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சு திடீர்னு நிப்பாட்டி இருப்பாங்க, அதனாலையும் தோஷங்கள் ஏற்படும். வேவ்ஸ் பாதிக்கும். எல்லாமே சயின்ஸ் பிளஸ், தெரிஞ்சா அது சயின்ஸ், தெரியலன்னா மெய்ஞானம். அவ்வளவுதான். தெரிஞ்சா விஞ்ஞானம், தெரியலன்னா மெய்ஞானம். அதே மாதிரி பிரேத சாபம். இப்ப வீட்டிலேயே ஒருத்தவங்க குழந்தையில இறந்து தெய்வமா இருப்பாங்க. இல்ல வந்து அந்த காலத்துல எல்லாம் தலைச்சம்புள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா சுடுகாடு வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க, கொல்ல பக்கம் தோப்புல அங்கேயே புதைச்சிருவாங்க. சாந்தி அடையாத ஆத்மா. புரியுதுங்களா? சார் நான் வந்து வாஸ்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஜோதிடம் தான் பார்த்தேன், ஜோதிட ஆய்வாளர். இந்த வாஸ்து மேட்டர் எல்லாம் எப்படின்னு பார்த்துக்கினா, வீட்டுக்கு போய் ஆரம்ப காலத்துல வீட்டுக்கு போய் தான் ஜோதிடம் பார்ப்போம். புரியுதுங்களா? இப்ப வீட்டுல இருக்கும் போது அங்க உள்ள காரகத்துவம், வீட்டுல பிறண்ட செடி முளைச்சிருக்கும், அது ஏன் முளை எல்லாத்தையும் எழுதிட்டு தூக்கிட்டு வந்துருவேன். புதன் கேது பிரண்டை, இந்த பிரண்டை அவனுக்கு பாதிப்பா சாதகமா பாதகமா, வடகிழக்குல என்ன வச்சிருக்காங்க, எங்க எந்த அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்த்துதான் அவங்களுக்கு சப்ஜெக்டா போகுது. நீங்க இதை அனுபவ ரீதியா உணரலன்னா இது சப்ஜெக்ட் எடுக்க முடியாது, சைனாவும் முடியாது. அதே மாதிரி அக்னி அபவிருத்தி, வயிற்றெரிச்சல்ல வந்த சுத்து. ஒரு குழந்தை இருக்கும், குழந்தை இருக்காது, 10 பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க, 10 பேரும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த சொத்து யாருக்கு யாருக்கு. அவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளுக்கு போயிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த 10 பேர் வயிற்றெரிச்சல் என்ன ஆகும் அந்த இடத்த? இதெல்லாம் நடைமுறையில உண்டா இல்லையா? வெறும் வாசகால மாத்தி வச்சுட்டா மட்டும் தோஷம் ஆயிடுமா? நடைமுறையில இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்குது. அதே மாதிரி செய்வினை கோளாறுகளாலும், அதையும் தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தந்துருவேன். சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒரே ஒரு நபர் தான் சொல்லுவேன், பரவாயில்ல. நல்லா இருக்குங்க ஐயா. புரியும்படி உள்ளதுங்க ஐயா, புரியும்படி. நல்லா இருக்கு ஐயா. சரி, சொல்லுங்க சார், எதுவும் கேட்கணும்னா கேளுங்க.
சரி, எழுதிட்டீங்களா? அடுத்தது அடுத்தது வந்து என்னது? ஜிஆர். ஜிஆர். ஜிஆர் அப்படிங்கிறது ஒரு மேற்கோள் மட்டும் காட்டுறேன். ஜிஆர் ஜிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சார் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது என்ன சார்? இது கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, தெற்கு. திசைகள் 4. எழுதிக்கங்க. தெரிஞ்சாலும் எழுதிக்கங்க. திசைகள் 4: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. திசைகள் 4. திசைகள் எவ்வாறு 4 திசை கோணங்களும் 4. என்னது? என்ன சார்? மாத்தி போட்டோம்னா ஆமா சார். தென்மேற்கு. தென்மேற்கு. சார் வசதிக்கு வாஸ்தா, வாஸ்துக்கு வசதியா சார்? அதெல்லாம் பாருங்க, இந்த மேற்கு பக்கம் வாசல் வச்சு உச்ச வாசல்ல வச்சுட்டு பாத்ரூம் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. நடக்குதா இல்லையா? அதெல்லாம் ஆமா. மேற்கு பக்கம் உள்ள போனா என்ன வரும்? நேரா ஈசானியம் இல்லையா? அந்த பக்கம் கிச்சன் போயிடும், இந்த பக்கம் பெட்ரூம் போயிடும். பாத்ரூம் எங்க வைப்பீங்க? பாத்ரூம் வைக்கிறது பிரச்சனை இல்ல, அந்த பாத்ரூம் வச்சுட்டு பூஜைக்கு எங்க சார் வச்சிருக்கு சாமிய? பாத்ரூம் எத்தாப்புலையா, பக்கத்துலயா? வருதா இல்லையா குளறுபாடு? வசதிக்கு வாஸ்தா, வாஸ்துக்கு வசதியா? சார் பூஜை அறையிலேயே நம்ம சப்ஜெக்ட்ல பெரிய மாற்றம் இருக்கு சார். யாருமே சொல்லாத எதிர்கருத்தை நம்ம சொல்ல போறோம், அதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப திசைகள் எப்படி 4 திசை கோணங்கள் 4. இதுக்கு என்ன தத்துவம் சார்? இது நீர் தத்துவம். வடகிழக்கு நீர் தத்துவம். இது நெருப்பு தத்துவம். இது நில தத்துவம். இது காற்று தத்துவம். பூதைகள் செயல்படுகிறதா? நீர், நெருப்பு, நிலம், காற்று. நீர், நெருப்பு, நிலம், காற்று. இதை எழுதிட்டீங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. திசை கோணங்கள், திசைகள் 4, திசை கோணங்கள் 4, ஆக மொத்தம் 8. திசை கோணங்களுக்கு எவ்வாறு பஞ்சபூதம் இருக்கோ அதே மாதிரி திசைகளுக்கும் உண்டு. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களே, இது சொல்லியிருக்காங்களா? இது தெரியுமா அந்த விஷயம்? திசை கோணங்களுக்கு எவ்வாறு பஞ்சபூதங்கள் இருக்கோ அதே மாதிரி திசைகளுக்கும் உண்டு. இது வந்து நெருப்பு தத்துவம், இது நில தத்துவம், இது காற்று தத்துவம், இது ஜல தத்துவம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இதை அழிச்சிருவோம், இந்த இதை அழிச்சிருவோம். இது வரைக்கும் புரியுதா விஷயம்? இது வரைக்கும் யாருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு திசை கோணங்களில் ஒரு திசை பாதிப்படைந்தால், முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, திசை கோணங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சபூத தத்துவம் அமைக்க வேண்டியதற்காக, எதெல்லாம் எங்க அமைக்கணுங்கிறதுக்காக, நீர் மூலை, ஜல மூலை, வாட்டரு டேங்க, சம்ப போடு அமைக்க வேண்டியதுக்காக திசை கோணங்கள்ல காட்டப்பட்டுள்ள பஞ்சபூதம். சும்மா வேணா வெட்டி வாங்கிப்போம். ஆமா ஆமா, இது போதும். இது போதுமா? இது வரைக்கும் போதுமா?
என்ன சார் இது போதும்ட்டு ஓடிட்டீங்க சார். திசை கோணங்களில் காட்டப்பட்டுள்ள பூதங்கள் அமைக்க வேண்டியதுக்காக, திசைகளில் காட்டப்பட்டுள்ள பஞ்சபூதங்கள் அமைப்ப வழிபாடு முறையில சரி செய்யறதுக்காக. புரியுதுங்களா? எதுக்குன்னு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இடத்துல அக்னி பாதிச்சுது அப்படின்னு வச்சுப்போம், அக்னி மூலம் டேமேஜ் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, காற்றும் ஜலமும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கம்மியா இல்ல, சமசீர் பண்ணணும்னு அர்த்தம். இந்த காற்றையும் நீரையும் நீ சமன்படுத்தணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அக்னி மூலம் பாதிச்சதுன்னா வழிபாட்டு முறையில காற்று தத்துவத்தையும் ஜல தத்துவத்தையும் நீ சமன்படுத்தணும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தவளை இருக்குல்ல, தவளை சார், தவளை தெரியுமா? தவளை சார், தவளை சார், ஆமா சொல்லுங்க சார், தெரியும். குரல் கொடுங்க சார். சரிங்கய்யா, நீர்லையும் வாழும், நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழுமா இல்லையா சார்? நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். காத்துல செத்துருமா இல்லையா? புரியுதுங்களா? காத்து ஒளி எழுப்பிதானே சாகும். தவளை தன் வாயால் கெடும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப ஒரு நீர்லையும் வாழுது, நெருப்புலையும் வாழுது, காற்று. அப்ப காற்றை நீ சமன்படுத்தினா அது ரெண்டும் தப்பிச்சுக்கும். புரியுதுங்களா? இது காற்று சரியில்லைன்னா நீரையும் நிலத்தையும் சரி பண்ணுனா காற்று தப்பிச்சுக்கும். விஷயம் புரியுதா? ஏன் சப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்பப்ப கேட்பேன். எப்படி சமன்படுத்துறதுங்கிறது சப்ஜெக்ட்ல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்க சக்தியோட வேவ்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, இங்க இது இந்திர பாதம், இது இந்திரபாதம் எழுதிக்கங்க. இது இந்திரபாதம், இது குபேர பாதம், இது வர்ண பாகம், இது யமபாகம். சரிங்களா? இப்ப வேவ்ஸ், ஆக்க சக்தியோட வேவ்ஸ் என்ன அப்படின்னா, சில மெட்டீரியலை நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த வேவ்ஸ் தானா ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது விஷயம். இப்ப நீங்க எங்கேயோ ஒரு கோயில் போயிட்டு வரீங்க, உங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதா இல்லையா? படியும். அப்ப பாருங்க, இந்திரனுங்கிறது மின்னல், இந்திரனுங்கிறது மின்னல், வஜ்ராயுதத்தின் நாயகன். இந்திரனுங்கிறது மின்னல், மேல எழுதுறேன். யமனுங்கிறது இடி. சரிங்களா? அப்ப இடி மின்னல் என்னது? அம்மிக்கல், ஆட்டுக்கள். புரியுதுங்களா? இப்ப இன்னும் நீங்க இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் பகுதியில பாத்தீங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கள் ஒரு ஓரத்துல நடக்கும், பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் வேவ்ஸ். இங்க வெளியில நீங்க போட்டு வைக்கலாம். செம்பு பாத்திரத்துல நீர் வைக்கலாம், செம்பு தகடு உலோகத்தை போட்டு வைக்கலாம். இதெல்லாம் வேவ்ஸ். ஐயா சொல்றது புரியுதா? புரியுது. இதெல்லாம் ஜிஆர். புரியுதுங்களா? இது எல்லாம் சேர்ந்ததுதான் ப்ராப்பர் சொல்யூஷன். ஐயா புரியுதுங்களா? இப்ப சொன்னதோட விஷயங்கள் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் தான் பிஎஸ், ப்ராப்பர் சொல்யூஷன். அமைக்கப்பட்ட விதம் ஜே, கே, டி, ஜிஆர் அண்ட் பிஎஸ். புரியுதுங்களா? ஃபார்முலா புரியுதுங்களா? ஆமா. ஃபார்முலா புரியுதுங்களா? இன்னொரு சப்ஜெக்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே பூனா மேடம் நம்பர் எழுதிக்கீங்க. பூனா மேடம் நம்பர் சொல்லுங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்க போயிட்டீங்கனாலும் நாளைக்கு தொடர்பு கொள்ளணும்னா யார தொடர்பு கொள்ளணும் தெரியாது. மேடம் நம்பர் சொல்லுங்க மேடம். 87 87 544 544 77 77 369. 369. எல்லாருக்கும் போர்டு தெரியுதா? இதை எழுதிக்கிங்க. அடுத்ததுக்கு நான் போறேன். இதை எழுதிக்கிங்க.
அதாவது பாத்தீங்கன்னா கடவுள் அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் சொல்லிட்டு வந்துருவோம் இப்போ. அதாவது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாதியாக்கி, சார் அது கணக்கு நான் அங்க சொல்றேன். அதாவது இந்த கடவுளின் அளவு வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அடி 6 அடி 7 அடி 8 அடி நிறைய வருது. இது நல்லது கெட்டதுன்னு மயன் சொல்லியிருக்காரு. மயன் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. இந்த ஃபார்முலா படிதான் சரி ரைட்டு நம்ம தான் இதை பாக்குறோம்னா இத நமக்கு முன்னாடியே பெரிய பெரிய கார்பரேட் எல்லாம் இதைத்தான் யூஸ் பண்ணுது. நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டுல இருந்து மொபைல் போன்ல இருந்து எல்லாமே இந்த விகிதாச்சாரத்துலதான் தயாரிக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்றது? அதை விட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அந்த ஃபார்மேட்ல வீடு கட்டினீங்கன்னா அது நல்லா இருக்கும். இதை அழிச்சிடுறேன். சரி, இப்ப பாத்தீங்கன்னா சார் வீடு வந்து நல்லா புரிஞ்சுங்க. வீடு வந்து சார் வீடு வந்து கட்ட முடியாம பாதியிலே நிக்குது அப்படிலாம் இருக்கு தெரியுமா? அதுக்கு எந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும் அது தெரியுமா? கிருத்தி நட்சத்திரங்களாங்க ஐயா? வேற நபர். வீடு பாதியில நிக்குது, இது கட்டம். ஜோதிடம் தெரியாதவங்க நீங்க விட்டுருங்க, ஜோதிடம் தெரிஞ்சவங்க எடுத்துக்கங்க. இதான 4ஆம் பாகம் சார், இதான 4ஆம் பாவம். இது ஒண்ணுன்னா அப்ப பாருங்க, இந்த 4க்கு 12 தான் 3. இது ரெண்டும் இணைக்கணும். இது ரெண்டும் இணைக்கிற நட்சத்திரம் எது? இங்கதான் இணையும். புனர்பூசங்கய்யா. சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? விஷயம் புரிதா ஐயான்னு? இப்ப வீடு கட்டாதவங்க, கட்ட முடியாதவங்க, பாதியில நிக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்திர பிராப்தி ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. யாரோடையாச்சும் டேட் ஆஃப் பர்த். ஏன் சப்ஜெக்ட்ல வந்து வச்சிருந்தது உங்களுக்காக இப்ப வெளியிடுறேன். டேட் ஆஃப் பர்த் யாரோடையாச்சும் சொல்லுங்க. யாரோடைய டேட் ஆஃப் பர்த் ஆச்சு? சார் 13/3/1981 சார். 13/3/1981. கிளாஸ் போர் அடிக்குதா? போர் அடிக்குதுன்னா சொல்லிடுங்க, முடிச்சுக்கலாம். ஐயா போர் அடிக்குதா? தெளிவா புரியுதுங்கய்யா, நல்லாதான் போயிட்டு இருக்குங்கய்யா. இல்ல இப்ப இது சொல்லவா இல்ல நிறுத்திடவா? அதான் கேக்குறேன். போது முடிச்சுக்கலாமா? சப்ஜெக்ட் ஓவர். சப்ஜெக்டுக்கு தாண்டி சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கய்யா சரி ஓகே. சொல்லுங்கய்யா. சரி ஓகே. 13/3/1981. சரி, பதிமூணு 03/1981.
ஐயா இத நீங்க எப்படி வேணாலும் கூட்டி பாருங்க, என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். இதை இப்படி கூட்டுங்க, இல்ல இப்படி கூட்டுங்க, இப்படி கூட்டுங்க, என்ன நம்பர் வருதுன்னு சொல்லுங்க. இவரோட டேட் ஆஃப் பர்த் பொது தளத்துலதான் வாங்கியிருக்கேன் இல்லையா? எல்லாமே 116. ஐயா திட்டுறீங்க, கூட்டாதானே சொன்னேன். நானே கணக்குல வைக்கிறது தான் கூட்ட சொன்னேன் உங்களை. நூத்தி 16 116 116. எப்படி ஓட்டினா 116 தான் வருதா? ஆமா. இப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்த நபரோட ஜாதகத்துல போய் பாருங்க, சூரியனும் சுக்கிரனும் எல்லாம் புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு உதவி பண்ணும், அது ஞாபகம் இருக்கட்டும். அது ரெஃபருக்கு சொன்னேன். இப்ப இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு மாய சதுரம், புரியுதுங்களா? இப்ப இவரோட டேட் ஆஃப் பர்த்ல மாய சதுரம் உருவாக்க முடியுமா இல்லையா? இதே மாதிரி உங்க பிறந்த நாட்களிலும் மாய சதுரம் ஏற்படுத்த முடியும். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன், சரிங்களா? இப்ப இந்த 116 வருது இல்லையா? இந்த 116 வருது இல்லையா? இது கூட நீங்க பிறந்த நாள் இருக்கு இல்லையா? அதாவது எத்தனை திக்கு பாலகர்கள்? 8 திக்கு. 8 திக்கு பாலகர்கள். இந்த ஷாரு பிறந்த நாள்னா ஞாயிறு 1ஆம் நாள், திங்கள் 2ஆம் நாள், செவ்வாய் 3ஆம் நாள். அது மாதிரி உங்க பிறந்த நாள் என்ன சார்? நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்க சார்? வெள்ளிக்கிழமை சார். வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாள்? எத்தனாவது நாள் கரெக்டா? 6வது நாள். என்ன திதி? 14 + 1 திதி இருக்கு இல்லையா? எத்தனாவது திதி? சார் பிரதமை 1, திருதியை 2, திருதியை 3, சதுர்த்தி 4. இது மாதிரி என்ன திதி? என்ன தேதின்னு சொல்லணும். தெரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லாஸ் போட்டுப்பாங்க, சரிங்களா? திதி, சரிங்களா? அடுத்தது நவமி. நவமினா 9, சரிங்களா? அடுத்தது என்ன நட்சத்திரம்? கேட்டை 18வது நட்சத்திரம், சித்திரை 14வது, மிருகசீரிடம் 5வது நட்சத்திரம். எல்லாம் கூட்டுங்க. ஒன்பது 15 20 20 16 144. 116 + 8 + 6 + 9 + 5 144. 144 சார்?
ஆமாங்க ஐயா தடை உத்தரவு, தடை உத்தரவு. சரியா? சரி, இத பாருங்க, இதை அழிச்சிடுறேன். இப்ப ஒரு வெள்ளி தகடு, வெள்ளி தகடு வாங்கி இந்த மாதிரி அஷ்டத்துக்கு பிரிச்சுக்கிட்டு இங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க, இங்க எல்லாம் சொஸ்திக்கு போட்டுருணும். சரிங்களா? சொஸ்திக்கு போட்டு இந்த 144ங்கிற நம்பரை நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயம், வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்கும். புரியுதா விஷயம்? வெள்ளி தகடு புரியுது புரியுது. எல்லாமே சொஸ்திக் போட்டுருணும். நடுவுல மட்டும்தான் அந்த நம்பர். சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, அருமையா இருக்கு. சரிங்களா? இந்த வெள்ளி தகடை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்த நான் லாக் பண்ணணும், சில மெட்டீரியலால கழுவணும். ஏன் கழுவணுங்கிறது சப்ஜெக்ட்ல வந்துடும். இப்ப வந்து பன்னீர்ல கழுவ சொல்லுவேன், ஏன் பன்னீர்ல கழுவ சொல்றேங்கிறது சப்ஜெக்ட்ல வரும். ஆகர்ஷண சக்தியை உண்டாக்கணும். புரியுதுங்களா? விஷயத்த தெரிஞ்சுங்க, அதே சப்ஜெக்ட்ல நான் சொல்லுவேன் ஏன் எதுக்குங்கிறது. சரி, இப்ப வந்துச்சு இல்லையா? எப்படி கூட்டாலும் 116 வந்துச்சு இல்லையா? அத நான் இப்பயே சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா இது சப்ஜெக்ட்ல நான் வைக்க மாட்டேன், பஞ்சகம் வைக்க மாட்டேன், கொடுத்துருவேன் எல்லாத்தையும். அதே உங்களுக்கு கத்து தந்துடுறேன் சார். எல்லாமே ஒரு ஃபார்முலா தான். புரியுதுங்களா? கடவுளின் அளவு என்னது? பயன் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா படிதான் நம்ம பாடியே இயங்குது. இப்ப கட்ட விரல்ல நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு விரல், ஆனா இங்க 2 எலும்பு இருக்கு. புரியுதுங்களா? இதான் ஃபார்முலா சார். ஒரு விரல் சார், ஆனா இங்க எத்தனை எலும்பு இருக்கு? 2 எலும்பு இருக்கு. நம்ம முதுகு தண்டுல மொத்தம் 33 எலும்பு இருக்கு. தலை இப்படி திரும்பணும்னா என்ன ஆகும்? இந்த தலையோட சேர்த்து 34. இதான் ஃபார்முலா. நிச்சயம் புரியுதுங்களா? இதான் கடவுளின் அளவு. இத நான் எப்படிங்கிறத சப்ஜெக்ட்ல நான் சொல்லுவேன். சரி, இப்ப நீங்க ஃபார்முலாவை நான் எழுதி, இப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் இங்க எழுதிருங்க. எங்க எழுதுங்க? இங்க எழுதுங்க சார். வேற யாராச்சும் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஐயா 480 சார். சரி, 2 போடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இருங்க, 2 அப்பதான் புரியும். 7-2 சரிங்களா? இப்ப வந்து இது இலக்கம். எல்லாரும் கரெக்டா தெரியுதா? போட்டு தெரியுதா? தெரியுங்க ஐயா. தெரியுது தெரியுது. சரி, இப்ப டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8-4-80. 1977. 8 7-2 8/11/1975 ஐயா. 8/11/1975. சரியா? இங்க பாருங்க, 7-2-1963 ஒண்ணு போடுவோம். எல்லோருக்கும் பேயும் மலை எல்லோருக்கும் தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகும் நீங்க போட்டீங்கன்னா. சரிங்களா? இந்த பாருங்க, 0-8-11-1975. இப்படிதான் ஃபார்மட், இப்படிதான் எழுதணும். புரியுதுங்களா எப்படி எழுதியிருக்கேன்னு? அதாவது இது டி, இது எம், இது எக்ஸ், இது ஒய். ஞாபகம் வச்சுக்க. சரி, இப்ப பாருங்க, அதே எடுத்து இங்க எழுதுறேன். டி எம் எக்ஸ் ஒய்.
சரியா? dmxy. இப்ப இது ஃபார்முலா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து y மைனஸ் 1, அடுத்தது x மைனஸ் 1, அடுத்தது m மைனஸ் 1, 1ல 3, அடுத்தது d பிளஸ் 3, அடுத்தது m மைனஸ் 2, அடுத்தது d பிளஸ் 2, அடுத்து y பிளஸ் 2, அடுத்து x மைனஸ் 2, அடுத்து x பிளஸ் 1, y மைனஸ் 1, d பிளஸ் 1, m மைனஸ் 1. இதான் சார் ஃபார்முலா. கொடுத்தாச்சு சார், ஃபார்முலா தூக்கி கொடுத்துட்டேன். இந்த ஆர்டர்ல இத சொல்லுங்க, இந்த ஆர்டர்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க, y மைனஸ் 1, yனா 75, 75ல 1 போனா எவ்வளவு சார்? 74. சரி, அடுத்தது என்ன இருக்கு? x மைனஸ் 1, எக்ஸ்ங்கிறது என்ன? 19, 19ல 1 போனா எவ்வளவு? 18. அடுத்தது m மைனஸ் 3, 11ல 3 போனா எவ்வளவு? 8. அடுத்தது d பிளஸ் 3, 8ல 3 கூட்டினா எவ்வளவு? 11. அடுத்தது m மைனஸ் 2, 11ல 2 போனா எவ்வளவு? 9. அடுத்தது d பிளஸ் 2, 11ல 2 கூட்டினா எவ்வளவு? 10. 11ல 2 கூட்டினா 13. d பிளஸ் 2 அதானங்க? D 8ங்க சார். C வந்து 8 தானே சரி, சார்? சரி, 10 10 போட்டேன். அடுத்து y பிளஸ் 2, 75ல 2 கூட்டினா 77. அடுத்து x மைனஸ் 2, 19ல 2 கழிச்சா 17. அடுத்து x பிளஸ் 1, 19ல 1 கூட்டினா 20 சார். y மைனஸ் 1, 75ல 1 போனா 74. d பிளஸ் 1, 9. m மைனஸ் 1. 10. இப்போ ஃபார்முலா போட அழிச்சிடுறேன், ஃபார்முலா போட அழிச்சிடுறேன். இப்ப கூட்டுங்க, கூட்டி பாருங்க. சரியாக வருகிறதா பாருங்கள். 105. 113. சரியாக உள்ளதா? ஏன் நம்ம சப்ஜெக்ட் எல்லாம் எல்கேஜி யூகேஜி சப்ஜெக்ட் தான். ஜோதிடத்திலயும் சரி, ஜோதிடத்துல வந்து எவ்வளவு கட்டணும்? 153 ரூபா தினந்தோறும் குரு போட்டேன். எவ்வளவு போட்டேன்? 153 ரூபா போட்டேன். அதுக்கு முன்னாடி 63 ரூபா போட்டேன். ஹேங் ஆயிட்டு கூகுள் பே அப்படியே எல்லாமே 63 அடிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி 21 ரூபாய்க்கு போட்டேன். அது மாதிரி படிப்படியா தான் நம்ம ஒரு விஷயத்துல கட்டணத்தை நிர்ணயிக்கிறோம். அது தெரிஞ்சுக்கணும். சரியா வருதுங்களா? சார் எல்லாத்துலயும் 113 வருது. அதுதான் 113. ஃபார்முலா. அதோட நாட்கள், அஷ்டத்திக்கு பாலகர்கள், திதி, நட்சத்திரம். புரியுதுங்களா? சொஸ்திக்க போடுங்க, சீல குத்துங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க, நம்பிக்கையோட பண்ணணும். சக்சஸ் எல்லாம் இது பார்த்திருக்கு நிறைய. நம்ம பேச்சு விளையாட்டா இருக்கும், அதனால கோச்சிக்காதீங்க. ஓகே ஓகே. சரிங்களா? வாஸ்து வகுப்பு யாரு யார் ஜாயின் பண்ற ஐடியால இருக்கீங்க? போதும் சார், இதுவே போதும் சார். ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்ணணும் சார். வாஸ்து வகுப்பு எல்லாரும் சொல்றதுதான் நான் சொல்லியிருக்கேன். அதே நீர் தத்துவம் ஈசானம், அதே நெருப்பு தத்துவம் அக்னி. நான் ஜாயின் பண்றேன். சரிங்களா?
கிளாஸுக்கு வாங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். 142 வருதுங்கய்யா. எதுல? கூட்டுதல் பண்ணதாங்கய்யா. ஓ, அது கூட்டுதல் பண்ணா சரி. அது நீங்க ஃபார்முலா கொடுத்தாச்சு, அது நீங்களாச்சு, நவ கிரகங்களாச்சு. நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லது நடக்கும். 4 வீடு வச்சுக்கிட்டு செய்யாதீங்க. நான் எதுக்கு கொடுத்தேன் இத? சார் எதுக்கு கொடுத்தேன்? இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் லக்கணம் சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் லக்கணம் சொல்லுங்க. கும்ப லக்கணம் சார். கும்ப லக்கணம். சரிங்களா? அப்ப கிழக்கு மேற்கு பார்த்து இல்ல தெற்கு பார்த்து வீடு இருக்கா? இருக்குதுங்க ஐயா. தெற்க பக்கம் வீடு. தெற்க பார்த்து வீடு இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஆமாங்க ஐயா. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நஞ்சை புஞ்சை பகுதி, அதாவது விவசாயம் செய்யப்பட்ட பகுதி, இல்லாட்டி ஒரு வாட்டர் டேங்க், அம்மன் கோயிலு, இல்லைன்னா ஒரு பியூட்டி பார்லர், ஏடிஎம் சென்டர், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் உங்க வீடு அமைஞ்சிருக்கும். கோயிலுக்கு ஏத்தாப்புல இருக்குதுங்க ஐயா. ஏத்தாப்புல வருதா? ஆமாங்க ஐயா. புரியுதுங்களா? அங்க கிருஷ்ணன் கோயிலு, ராமர் கோயிலு, பெருமாள் சம்பந்தப்பட்டது எதுவும் இருக்கா? அம்மன் கோயில் தான் இருக்குதுங்க ஐயா. இல்ல, கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டது, ராமர், அதாவது கிருஷ்ணர் தான் பஜனை பாடுவாங்க சில இதுல, இல்ல முறுக்கு கடை பேக்கரி, இல்ல பக்கத்துல இட்லி சுட்டு வித்தவங்க, இல்ல சவுண்ட் சர்வீஸ், ஞாபகம் வச்சுக்கீங்க. கொட்டுக்காரங்க இருக்கிறாங்க. வருதா? எப்படி நான் சொல்றேன்? ஜாதகம். புரியுதுங்களா? எதுக்கு? ஜாதகத்தை வைத்து இவர்கள் இந்த சூழ்நிலையில தான் இருப்பார்கள் என்று யூகிக்க முடியும். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கன்னிகள் சார்ந்த தெய்வங்கள் மேக்சிமம் குலதெய்வமா அமையும். பச்சையம்மன். புரியுதுங்களா? கன்னிகள் சார்ந்த தெய்வங்கள் மேக்சிமம் குலதெய்வமா அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படியே தெரிஞ்சுக்கணும். குலதெய்வத்தெல்லாம் இங்க சொல்லலைன்னா இருந்தாலும் சொல்றேன். சரி. இல்ல வைணவ வழிபாடு அந்த மாதிரி வரும். சரி, இப்ப புரியுதுங்களா விஷயம்? ஒரு ஜாதகத்தை வச்சு என்ன சொல்லலாம், யூகிக்க முடியும், அதிர்ஷ்ட சூழலா எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறது புரியுதுங்களா? நீங்க இந்த பாருங்க மேடம், இந்த சிம்பிள் மேடம், கும்பலக்கணம், இந்த சிம்பிள் சூப்பர்னு காட்டுறோம் இல்லையா? இல்ல இரட்டை மான், இரட்டை மான், இந்த படங்களை வச்சா உங்க வீடு அதிர்ஷ்ட சூழ்நிலையா வேவ்ஸில் இரட்டை மான், இல்ல இந்த சூப்பர். ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. இல்லாட்டி 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு, வாழ்க வளமுடன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்? அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இல்ல எப்படி? வெல்கம், வணக்கம். நான் முடிவுரைக்கு பாருங்க, சிம்பல் வந்துருச்சு. அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். உங்களையும் என்னையும் இணைத்த இந்த ஜூம் மீட்டிங்க்கு நன்றி. ஆர்கனைசர் புவனா மேடம் அவர்களுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. கிளாஸுக்கு வாங்க, டீட்டெயில்ஸ் பாருங்க. யாருமே கட்டாயம் கிடையாது. நல்லா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க. பாஸ்ட்ங்கிறது ஹனி, தேன். புரியுதுங்களா? டைரக்ட் பிளட், அது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? உலக இயக்கம். அதனாலதான் சுவாதியில என்ன பண்ணிட்டான்? உலக இயக்கம். சரிங்களா? 14வது நட்சத்திரம் பூமியை பிரிக்கும். நீங்க வேணா 14வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? நடு நட்சத்திரமா இல்லையா? இந்த பக்கம் 14, அந்த பக்கம் 14, விஸ்வகர்மா. அதுக்கு அடுத்தது என்னது? உலகம் தோன்று 15 சுவாதி. சரிங்களா? சரி, தேன். அதனாலதான் தேனின்னு வச்சுட்டாங்க, தேனி. இப்ப ராகுகேதோட அச்சுல தான் நம்ம அதையும் பிரிக்கிறோம். ராகு தானே சுவாதி, என்னது? ராகு தானே. சரிங்களா? காலச்சக்கரத்துக்கு 7வது இடம், அதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, நீங்க வகுப்பு இன்ட்ரெஸ்டா இருந்தா வாங்க. 2வது விஷயம், நம்மள்ட்ட இருக்கிறத இப்ப பணம் 10,000 ஒண்ணா கொடுக்க முடியாது, இருக்காது உங்கள்கிட்ட. இருந்தாலும் வாய் வராது, அது வேற விஷயம். ஆனா சிரிப்பு, சிரிக்கலாம், ஆறுதல் சொல்லலாம். அது மாதிரி இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு 4 பேருக்கு சொல்லலாம்ல. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லலாம்ல. அதை செய்யுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில புண்ணியத்தை எடுத்து வந்து சேர்க்குமா இல்லையா? எங்கேயோ ராவணேஸ்வரம் சபையில ஒரு விஷயம் நடக்குது, எங்கேயோ அயோத்தியில ஒரு விஷயம் நடக்குது. இங்க நடந்த சம்பவமும் இங்க நடந்த சம்பவங்களும்
ஒருவர் அழிவுக்கு காரணம். தலை சீவுரா, தசரத மகாராஜா தலை சீவும் போது ஒரு முடி வெள்ள முடியா இருக்கு. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அதே நேரத்துல அங்க என்ன ஆகுது, நவ கிரகங்களை போட்டு மிதிக்கிறார் ராவணேஸ்வரர். அப்ப சனியை திருப்பி போட்டு மிதிக்கும் போது சனியோட பார்வை அவர் மேல படுது. இங்க நடக்குது ஒரு விஷயம், அங்க நடக்குது ஒரு விஷயம். இது ரெண்டு என்னது, ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணுது. அது மாதிரி இந்த கிளாஸ் நீங்க சொல்ற விஷயம் ஏதோ ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம் வகுப்பில். வகுப்பு கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து அஸ்ட்ரோ ஆர்ட்ஸ் SN ராம்பிரசாத் அஸ்ட்ரோ ஆர்ட்ஸ்ல வரும். குரூப் லிங்க் மேடம் கொடுப்பாங்க. இப்ப வந்து லிங்க் வந்த குரூப் தான். தெரியாதவங்க மேடம்க்கு போன் பண்ணி வாங்கிக்கங்க. அதுல எந்த நாள் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது வந்துடும். சரிங்களா? காலை நேரத்துலதான் வகுப்பு இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். சாயந்தர நேரத்துல இருக்க வாய்ப்பு கம்மி. இந்த வகுப்பு காலை நேரத்துலதான் இருக்கும். பிடிச்சிருந்தா வாங்க. சரிங்களா? ஓகே. ஃபீஸ் கட்டணும் 4200 ரூபாய். அதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க வாஸ்து தொழில்முறை ஜோதிடர்களா இருந்தா இதை ஒரு டேக்லயே நீங்க எடுத்துடலாம் இந்த பணத்தை. சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. நன்றி சார். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மெசேஜ் போடுறேன். நம்பர்ஸ் வந்து எனக்கு ஜாயின் பண்றவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அந்த குழுலையுமே நான் அந்த டீடைல்ஸ் போடுறேன். வகுப்பு மேடம் எத்தனை மணி டவுட் கிளாஸ் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ் டெய்லியும் வந்துட்டு காலையில 11 மணிக்கு மேம். 1 வீக் வகுப்பு 7 நாளைக்கு. கட்டணம் 4200 ரூபாய். ஸோ அதுல கொடுத்துருக்க ஆடியோ எதுவும் கொடுப்பீங்களா? என்னங்க மேம்? ஏதாவது ஒரு நாளுக்கு வர முடியலன்னா அதுக்கு ஆடியோ ஏதாச்சும் ஆமா, கொடுப்பீங்களா? டெய்லி எப்பவுமே தொடர் வகுப்போட வீடியோஸ் வந்து டெய்லி அன்னன்னைக்கு ஷேர் பண்ணிடுவோம் மேடம். ஓகே மேம். அது எதுவும் ஆப்ல வச்சு இது பண்ணுவீங்களா இல்லைன்னா வந்து குரூப்லயே போட்டு விடுவீங்களா மேம்? இல்ல, அது யூடியூப்ல வந்துட்டு உங்களுக்கு பிரைவேட்டா அனுப்புவோம் மேம். ஓகே மேம். ஓகே மேம். சான்றிதழ் வகுப்புங்களாங்க மேம்? இல்ல மேம், சர்டிபிகேட் இப்போதைக்கு இல்ல. நான் செக் பண்றேன் மேம், சார் ஏதாவது கொடுக்குறாருன்றத பாக்குறேன். ஆனா சர்டிபிகேட் இப்ப இல்ல. சர்டிபிகேட்டை விட உங்களுக்கு அந்த கிளாரிட்டி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த அறிமுக வகுப்புலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வகுப்பு இருக்கும் அப்படிங்கிறது. சோ அதனால உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். தெளிவாக இருந்ததுங்க மேம். தெளிவா இருந்ததுங்க. கண்டிப்பா மேம். டீடைல்ஸ் நிறைய கிடைக்கும், எங்கும் கிடைக்காத விஷயங்கள் இருக்கும். மேம் இது உங்களோட நேம் வாஸ்துவை மேம்? மட்டும்தானே அடிப்படையா வச்சு சொல்லி தருவாங்க மேம். ஏற்கனவே ஜாதகம் தெரியலனாலும் இதை நம்ம கத்துக்கலாமா? ஆமா, அதான் சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ ஜோதிடம் தெரியலனாலும் நீங்க வந்து இதுல கத்துக்கலாம். அந்த அளவுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம். பட் ஆனா ஜோதிட வழிதான், அதோட கான்செப்ட் வச்சுதான் சொல்லி தருவாரு. அது இல்லாம அந்த வராது. கான்செப்ட் அந்த பட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிற உங்களுக்கு மாதிரி சொல்லி இருக்கும். ஓகே மேம். ம். மேம் 1 மணி நேரமா ஒரு நாளைக்கு? ஆமா மேம், டெய்லி 11 1 to hour பட் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே மேம். ஓகே ம். சப்ஜெக்ட் 7 நாள்ல கவர் ஆயிருங்களாங்க மேம்? கவர் பண்ணிடுவார் மேம். கவர் பண்ண முடியலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. எப்பவுமே அதுல இருக்க சப்ஜெக்ட்ஸ் கொடுக்காம முடியாது கிளாஸ். தொடர்ந்து மேம் நடந்துட்டு தான் என்னையில இருக்கு இருந்து வகுப்பு. ஸ்டார்ட் ஆகும்ட்டு ஏதாச்சும் ஐடியா இருக்கா மேம்? மேம் இந்த டேட் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இது 5ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ற வகுப்பு. நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லைங்கிறதுனால இப்ப இலவச டெமோ கொடுத்துருக்கோம். டேட் ஓகே மட்டும் மேம். நான் அனௌன்ஸ் பண்றேன் மேம். நெருக்கத்துல தான் இருக்கும் டேட் மட்டும். ஆனா மார்னிங் ஓகே செஷன் தான் 1 மணி நேரம் இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வீக்கா இருக்கும்ல மேம்? ஏன்னா இந்த வீக் ஊருக்கு போறோம், அதனால தான் கேட்டேன். இந்த வீக் முடியுது மேம், சனி ஞாயிறு முடியுது. ஆமா மேம். அடுத்த வாரத்துல தான் இருக்கும். ஓகே மேம். அந்த லிஸ்ட் அந்த பேமெண்ட் எப்படி அனுப்பணுங்கிறதெல்லாம் டீடைல்ஸ் அனுப்பிடுவீங்களா இல்லைன்னா ஏற்கனவே நீங்க நம்ம எந்த குரூப்ல இருக்கீங்க மேம்? நீங்க எந்த குரூப்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க? மேம் SM இருக்குல்ல SN மேம் அதுல இருந்து? SN ஆமா. ஓகே. அதுல ஆட் வந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்க பாக்குறீங்க இல்லையா? இன்னைக்கு தானே நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் நான் அதுல. ஓகே ஓகே. அந்த ஆட்ல வரும். அப்படி இல்லாட்டி இப்ப இந்த வாஸ்து குரூப்ல இருக்கவங்களுக்கு அதுல வந்துரும். வேற ஏதாவது வெளியில இருந்து குரூப்ல வந்திருக்கீங்களா யாராச்சும்? டீடைல்ஸ் வேணும்னா வெளியில இருந்து வந்தவங்க எனக்கு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க அப்படியே போர்டுல ஐயா போட்ட நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாங்களா? பண்ணுங்க மேம், பண்ணுங்க. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. அது ஜிபே நம்பர் இல்ல, நான் ஜிபே நம்பர் அனுப்புறேன். நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். டீடைல் எல்லாம் அனுப்புங்க. ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ, நன்றி.